புதுவை எக்ஸ்பிரஸ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாடு அரசு தமிழக வெற்றி கழகத்தின் முதல் பட்ஜெட் எந்தெந்த துறைக்கு எவ்வளவு தொகை ஒதுக்கீடு என்பது குறித்து மேலும் விவரங்களுடன் நமது களப்பணியாளர் ஜகுபர் அலி. புதுவை எக்ஸ்பிரஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இப்போ தமிழ்நாட்டையே மிகவும் பரபரப்பாக வச்சுக்கிட்டு இருக்கு பட்ஜெட் கூட்டத்தொடர். இதில் தமிழ்நாடு அரசு 2 நாட்களில் விவாதங்களில் எந்தெந்த துறைக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறது குறித்து வெளிப்படையாக சொல்லிட்டாங்க. இன்னையிலேருந்து அந்த விவாதம் நடைபெற்று கொண்டிருக்கிறது மிகவும் காரசாரமாக. நம்முடைய நிகழ்விலே இன்றைக்கு எந்தெந்த துறைக்கு எவ்வளவு தொகை ஒதுக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கப்புறம் அடுத்த நிகழ்வில் இந்த ஒதுக்கப்பட்ட தொகையில் எவ்வளவு தொகை செயல்பாட்டுக்கு வரும், அதனால் எந்தெந்த மக்கள் உண்மையிலே பயன்பெறுவார்கள், இல்லை இது தேவையான தொகையா தேவையற்ற தொகையா, இதற்கு முந்தைய ஆட்சியில் திமுகவில் எவ்வளவு தொகையை ஒதுக்கி இருந்தாங்க, அதில் எவ்வளவு செயல் வடிவத்துக்கு கொண்டு வந்தாங்க, அதில் மீத தொகை இருந்துச்சா, அது வெறும் கண் துடைப்பு தானா, அப்படி போன்ற சில விவாதங்களை நம்முடைய அடுத்த பதிவிலே உங்களுக்கு நாங்கள் வழங்க காத்திருக்கிறோம். முதலில் ஏற்கனவே இப்பொழுது தாவேக்காவுடைய முதல் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட தொகைகள்: பள்ளி கல்வித்துறைக்கு 44,527 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கு. அடுத்து நகராட்சி நிர்வாகம் குடிநீர் வளங்களுக்கு 29,863 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கு. அடுத்து சுகாதாரத்துறைக்கு 23,357 கோடி ஒதுக்கப்பட்டிருக்கு. அடுத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்களுக்கு 21,524 கோடி ஒதுக்கப்பட்டிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா உள்துறை மற்றும் மதுவிலக்குக்கு 17,290 கோடி ஒதுக்கப்பட்டிருக்கு. அடுத்து சிறப்பு திட்ட செயலாக்கத்துறைக்கு 17,150 கோடி ஒதுக்கப்பட்டிருக்கு. அடுத்து எரிசக்தி துறைக்கு 15,828 கோடி ஒதுக்கப்பட்டிருக்கு. அடுத்து வேளாண் துறைக்கு 14,984 கோடி ஒதுக்கப்பட்டிருக்கு. அடுத்து உணவுத்துறைக்கு 14,830 கோடியும், போக்குவரத்து துறைக்கு 13,561 கோடியும், சமூக நலத்துறைக்கு 9,818 கோடியும், நீர்வளத்துறைக்கு 9,264 கோடியும், வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சிக்கு 8,852 கோடியும், உயர்கல்வித்துறைக்கு 8,393 கோடியும், கூட்டுறவுத்துறைக்கு 8,028 கோடியும், கால்நடை பால்வளம் மீன்வளம் துறைக்கு 4,880 கோடியும், தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு துறைக்கு 4,414 கோடியும், சமூக நீதித்துறைக்கு 3,937 கோடியும், நிதி நீர்வாக்கத்துறைக்கு 2,486 கோடியும், தொழிலாளர் நலத்துறைக்கு 2,022 கோடியும், விளையாட்டுத்துறைக்கு 1,081 கோடியும், 1,051 கோடியும், சுற்றுச்சூழல் துறைக்கு 1,762 கோடியும், அடுத்து பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறைக்கு 1,700 கோடியும், கைத்தறித்துறைக்கு 1,678 கோடியும், மாற்றுத்திறனாளிகள் நலத்துறைக்கு 1,485 கோடியும், சுற்றுலாத்துறைக்கு 775 கோடியும், அறநிலைத்துறைக்கு 708 கோடியும், வணிக வரித்துறைக்கு 651 கோடியும், கனிம வளத்துறைக்கு 438 கோடியும், டிஜிட்டல் சேவைகள் துறைக்கு 396 கோடிகளும் ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது சட்டசபையில் அறிவிக்கப்பட்டிருக்கு. இதை விட ஒரு புதுக்கோட்டை மாவட்ட விவசாயிகளுக்கும் பொதுமக்களுக்கும் ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி என்னன்னா, எந்த முன் அனுபவமும் இல்லாத மக்களுக்கு நன்மை செய்வோம் என்ற ஒரு நல்ல எண்ணத்துடன் மட்டுமே நாங்கள் களமிறங்கிறோம் என்று கூறி ஆட்சிக்கு வந்த தாவேக்காவினுடைய முதல் பட்ஜெட்டிலேயே பெரிதாக எந்த கட்சிக்காரர்களும் எதிர்கட்சிக்காரர்கள் ஏதாவது ஒரு குற்றம் குறைகள் சொல்வது வளமையாக உள்ளதான். ஆனால் எந்த ஒரு பெரிய குற்றச்சாட்டுகளும் வைக்கப்படாமல், எந்த விவாதமும் செய்யப்படாமல்
ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய, அது மறைமுகமாகவோ நேரடியாகவோ ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பட்ஜெட்டாகத்தான் இதை நம்ம பார்க்க முடியுது. இந்த பட்ஜெட்டினுடைய உள்நோக்கங்கள், செயல் வடிவங்கள், திட்ட கால அவகாசங்கள் இதெல்லாம் குறித்து தான் இந்த பட்ஜெட் எவ்வளவு வெற்றி பெறுங்கிறத சொல்ல முடியும். அதே மாதிரி இதற்கு முந்தைய அதிமுக ஆட்சியிலே இருக்கட்டும், திமுக ஆட்சியிலையும் எவ்வளவு எந்தெந்த துறைக்கு ஒதுக்கியிருக்காங்க, அதில் எவ்வளவு செயல்படுத்தியிருக்காங்க, எவ்வளவு செயல்படுத்த முடியாமல் போனது, இந்த ஆட்சி செயல்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் எப்படி இருக்குது என்பதெல்லாம் குறித்து விரிவான விவாதங்களுடன் எங்களுடைய அடுத்த நிகழ்ச்சியை உங்களுக்கு தர தயாராக இருக்கிறோம். மீண்டும் அடுத்த நிகழ்வை சந்திக்கும் வரை விடைபெறுகிறோம். நன்றி.